வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஜிகே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே ஹார்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய ஈவெண்ட் வரப்போகுது. அது என்னென்ன ஈவெண்ட்டு, அது எத்தனை தேதியில் வரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. ஃபஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம கேமில் MP5க்கும் பேராஃபலுக்கும் பழைய லெஜெண்டரி இன்குபேட்டர் கன் ஸ்கின் எல்லாம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு MP5யும் பேராஃபல் ஸ்கின்னும் கொடுத்துருக்கான். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த அரோரா ஒனிங்கிற ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயரும் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன் கொடுத்துருக்கான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கன் ஸ்கின்னு நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் மெயின். இன்குபேட்டர் டாப் ஆகும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட பவர் எல்லாம் என்னென்ட்டு. டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், சிங்கிள் டேமேஜ். ஸோ இதுவும் ஒர்த்தான ஸ்கின்னு தான். இந்த MP5 ஈவெண்ட் ஒரு நல்ல ஒர்த்தான ஈவெண்ட்டு. இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி ப்ளஸில் நமக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கான். நான் இந்த ப்ளூ கலர் ஸ்கின்னுக்காகவே இந்த கன்னை எடுப்பேன். அடுத்தது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சில் ஒரு எல்லோ கலர் ஸ்கின்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின். இது ஒன்றுக்கு தான் பவர் கொஞ்சம் மொக்க. மற்றபடி நீங்கள் மற்ற 3 கன்னுமே எடுத்துக்கலாம். எல்லாமே ஒர்த்து தான். அடுத்தது அதே மாதிரி நமக்கு இன்குபேட்டர் பேராஃபில் ஸ்கின்னும் கொடுத்துருக்கான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷனில் ஒரு கன் ஸ்கின்னு. நல்லா ஃபயராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் டபுள் ஆர்மர் பெனட்ரேஷனு, சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் அக்யூரசின்னு ஒரு கன் ஸ்கின்னு. அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ப்ளூ கலரில், அதாகப்பட்டது நமக்கு பிடிச்ச கலரில் ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்கான். அதுக்கு டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மைனஸ் ரீலோட் ஸ்பீட்னு ஒன்று கொடுத்துருக்கான். கடைசியாக ரெட் கலரில் டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு ஒரு கன் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு மொக்க பவரில் டபுள் அக்யூரசி, சிங்கிள் மேகசின்னு, மைனஸ் ரீலோட் ஸ்பீட்னு ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்கான். இதில் நமக்கு இந்த இன்குபேட்டர் டாப் பேராஃபில் கன் ஸ்கின் வேணும். அதுக்காக ஒரு 90 டைமண்டில் ஒரு ஸ்பின் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடச்சோன்னா 2 ஒரு 10 டோக்கன் கொடுத்தான். பரவாயில்லையே, இது நல்லா இருக்குது. அடுத்தது இதில் கன் ஸ்கின் கொடுப்பான்னு இன்னொரு 90லேயும் நம்ம ஒரு ஸ்பின் பண்ணோம். இப்போ என்ன பண்ணான்னா 1 ஒரு கப்பைஸ் அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு 2 ஒரு 10 டோக்கன் கொடுத்து ஆசையை காட்டிட்டு, அடுத்தது 1 5 டோக்கன் கொடுத்து மொக்க பண்ணி விட்டுட்டான். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட டைமண்ட் இல்லை. அதனால் இந்த ஈவெண்ட்டை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வர அப்கமிங் ஈவெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். அதில் முக்கியமானதாக நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே ஒரு எமோட்ராயில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எமௌண்ட்டாக இந்த ஒரு பட்டர்ஃப்ளை எமௌண்ட் ஒன்று கொடுக்குறான். இந்த பட்டர்ஃப்ளை எமௌண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயமா என்னென்னா, நமக்கு இந்த ஹார்ட்டின் எமௌண்ட் இதில் ரிட்டர்ன் ஆகுதுங்க. அந்த லெஜெண்டரி ஹார்ட்டின் எமௌண்ட் இதில் ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் இது எப்போவுமே வேலண்டைன்ஸ் டேக்கு தான் ரிட்டர்ன் கொண்டு வருவான். இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது கூட இந்த எக்லிப்ஸ் எமௌண்ட்டு, இந்த ஹைப்பர் புக்கில் இருக்குல்ல, இந்த எமௌண்ட்டு இருக்குது. இதில் இந்த 3 எமௌண்ட்டு தான் மெயினான இது. 4வது ஒரு டம்மி எமௌண்ட்டு தான். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இது நாளைக்கு 19ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி நமக்கு ஒரு குளோபல் ராயல் வரப்போகுது. இதில் அந்த ஹைப்பர் புக்கு பேஸ் பண்ண அந்த கை வெளியே வருமில்ல, அந்த குளோபல் ஸ்கின்னும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டினெல்லாம் போட்டு அதில் சென்டரில் ஒரு லேடி அனிமேஷனோட ஒரு குளோபல் வருது. இந்த குளோபல் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது மேக்ஸிமம் இந்த லேடிஸ்க்குன்னு விட்ட குளோபல் மாதிரி இருக்குது. இந்த குளோபல் நம்ம ஜென்ஸுக்கு, இது லேடிஸ்க்கு, 2 மிக்சிங்கான இது வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே 21ஆம் தேதி கன்ஃபார்ம் வந்துடுங்க. அடுத்ததாக 23ஆம் தேதி ஸ்வீட் ஹார்ட் ரிங்குன்னு ஒரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்பி பண்டில் ஒன்று வரப்போகுது. இது யூனிசெக்ஸ் பண்டில். ஆனால் இந்த பண்டில் மேலுக்கு கன்றாவியாக இருக்குது. சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேலுக்கு இது நான் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லாவே இல்லை. இந்த மண்டையை போட்டு இதை எதுவும் யூனிசெக்ஸில் விட்டான்னு தெரில. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கன்றாவியான பண்டில் இது மேல் பண்டிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த பண்டில் அப்படியே ஃபீமேல் கேரக்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பண்டில் ஃபீமேல் கேரக்டருக்கு. ஏன்னா இந்த பார்பி ஸ்டைலில் இது சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் அனிமேஷனு, மெட்கிட் யூஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் அனிமேஷனு, லாபியில் எஃபெக்ட்டு அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்கான். ஆனால் இதை தயவு செஞ்சு இந்த மேல் கேரக்டருக்கு மட்டும் போட்டு யாரும் யூஸ் பண்ணாதீங்கப்பா. கேம்குள்ளே மட்டும் அந்த மாதிரி யாரும் வந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை மண்டையை ஆல்ரெடி வந்தது தான். இவனை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. டிஸ்கோ ஸ்டைலில் இது வேஸ்ட்டு.
அடுத்தது அந்த குதிரை மண்டையின் கூடயே வந்து இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் ஒரு பேக் பேக் கொடுத்துருக்கான். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பேக் பேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேடிஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு, அடுத்தது ஹார்ட்டின் சிம்பிள் போட்ட ஒரு பேராசூட் ஸ்கின்னு. இதுகளெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஈவெண்ட்டு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து நல்லா பக்காவான ஈவெண்ட்டு. அந்த லேடி பண்டலும் அந்த பட்டர்ஃப்ளை பேக்கும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து 23ஆம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம குதிரைக்கு ஒரு ஸ்கின்னு வந்து விட போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேடட்வெல் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. இது வந்து 28ஆம் வரும். இந்த குதிரையை பார்த்த வரைக்கும் யூனிகார்ன் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்கான். யூனிகார்ன் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு வந்து ஸ்பெஷல் அனிமேஷனு, ஸ்பீட் பூஸ்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட்டு, ட்ரையல் எஃபெக்ட்னு நிறைய விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்கான். இது வந்து வர 28ஆம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர ரிவார்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்மளுக்கு வந்து 8 ரிங்குன்னு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இதுவும் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைபர் பங்க் டிசைனில் வந்து இது கொடுத்துருக்கான். இந்த பண்டில் வந்து தரமாக இருக்குது, தரமான பண்டில். அந்த எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மண்டான இந்த ஃபேஸ் மட்டும் இன்னும் தனியாக கொடுத்துருந்தாலும் இன்னும் நல்லா வேறு லெவலில் வந்திருக்கும். பேண்ட்டு, டாப்பு, பாட்டம்னு எல்லாமே தரமான பண்டில். இது வந்து ஒர்த்தான ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் ஸ்கின்னு. இந்த குளோவால் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா பழைய வெக்டர்னு ஒரு கேம் இருந்துச்சு. அதெல்லாம் பழைய 90s கிட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேம் தீமில் வந்து ஒரு குளோவால் ஸ்கின் கொடுத்துருக்கான். என்ன குளோவால் ஸ்கின் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்டோடு கொடுத்துருந்தாலும் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த பைக் ஸ்கின்னு நல்லா இருக்குது, ஆனால் சைடில் இருந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் இல்லாதனால கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7க்கு மொக்கையான ஒரு கன் ஸ்கின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையான பவராக ரீலோட் ஸ்பீடும் மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொடுத்துருக்கான். இதில் வேறு ரேஞ்ச் வேறு மைனஸில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு இதில் இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பண்டிலுக்கு ஒரு எஃபெக்ட்டுகளை கொடுத்துருக்கானா, அந்த எஃபெக்ட் வந்து எல்லா இதுக்குமே ஆட் பண்ணியிருந்தானா இது வந்து ஒரு ஒர்த்தான ரிங் ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஒன்றும் மொக்கையெல்லாம் இல்லை. இந்த ரிங் ஈவெண்ட் கொஞ்சம் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டான ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர 26ஆம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நான் உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா.